நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மேட்டுமருதூர் நடேசன் அரசு உதவி பெறும் துவக்க பள்ளியில் பணிபுரிந்து ஓய்வு பெற்று மறைந்த தனது தாயார் முதலாம் ஆண்டு நினைவு நாளில் 7 லட்சம் ரூபாய் மதிப்பில் சத்துணவு குழுமம் அமைக்க முன்வந்த குடும்பத்தார்களை கிராம மக்கள் மற்றும் முன்னாள் மாணவர்கள் வரவேற்றனர். அரசு உதவி பெறும் துவக்க பள்ளியில் 37 ஆண்டுகள் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற மறைந்த முன்னாள் தலைமை ஆசிரியர் முத்துக்கண்ணுவின் முதலாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அவரின் குடும்பத்தார் சார்பில் முத்துக்கண்ணு நினைவு சத்துணவு கூடம் அமைக்க முன்வந்தனர். பிறகு அதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதேபோல மறைந்த ஆசிரியரின் பேரன் தற்போது வங்கி ஒன்றில் வேலை கிடைத்ததை அடுத்து தனது முதல் மாத ஊதியத்தில் பள்ளி மாணவர்களுக்கு உணவு சாப்பிட சில்வர் தட்டுக்கள், டம்ளர்களை வழங்கினார். தனது தாயார் பணிபுரிந்த பள்ளியில் புதியதாக சமையற்கூடம் கட்டித்தர முன்வந்த குடும்பத்தாரை மேட்டுமருதூர் கிராம பொதுமக்கள் மற்றும் முன்னாள் மாணவர்கள் சார்பில் வரவேற்று நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கு பள்ளி தலைமை ஆசிரியர் காளியம்மாள் தலைமை வகித்தார். முன்னாள் மாணவர்கள், பேரூராட்சி வார்டு உறுப்பினர்கள் தமிழரசன், கந்தசாமி, ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர்கள் முருகம்மாள், இளங்கோவன், தங்கம்மாள், ஆசிரியர்கள் ராணி, ரவிச்சந்திரன், வழக்கறிஞர்கள் மதி, குமார், வாசு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மறைந்த ஆசிரியை முத்துக்கண்ணு மகன் திருச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவ பேராசிரியர் ராஜசேகரன், பள்ளி ஆசிரியர்கள், முன்னாள் மாணவர்கள், மறைந்த ஆசிரியை முத்துக்கண்ணு குடும்பத்தார் என பலரும் அம்மையாரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். முன்னாள் பள்ளி மாணவ மாணவிகள், பொதுமக்கள் இந்த கிராமத்தில் தங்கி இருந்து 37 ஆண்டுகள் ஆசிரியராகவும் தலைமை ஆசிரியராகவும் இருந்து பணி ஓய்வு பெற்று மறைந்த முத்துக்கண்ணு அம்மாள் அவர்கள் மூலம் உருவாகிய மாணவர்கள் அவர்களின் செயல்பாடுகள் குறித்தும் நடந்து கொண்ட விதங்கள் குறித்தும் கிராம வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளித்தது குறித்தும் விரிவாக பேசினார்கள். மேலும் முத்துக்கண்ணு அம்மாளுடன் பணியாற்றிய சக ஆசிரியர் சானியா அவர்கள் அம்மையாரின் தொண்டு குறித்து பாடல்கள் மூலம் நன்றி கூறினார். இந்நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்த முன்னாள் மாணவர்கள், கிராம பொதுமக்களையும் முத்துக்கண்ணு அம்மா அவர்களின் புதல்வன் அரசு மருத்துவர் ராஜசேகர் இறுதியாக நன்றி கூறி அனைவருக்கும் அன்னதானங்கள் வழங்கினார். கரூர் மாவட்ட செய்தியாளர் சதீஷ்.